நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும் வீட்டுக்கு வா அப்படிம்பாங்க. எதுக்குமா அப்படின்னு கூப்பிடுவேன். உன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, வீட்டுல வந்து அவளை பார்த்து நான்லாம் பார்க்க மாட்டேன், நான் செல்லு தான் பார்ப்பேன் அப்படிம்பாங்க சார். அடுத்து ஒரு 6 மணிக்கு மேல போன் அடிச்சிட்டாங்கன்னா செத்துலாம் போல தோணும் சார். உன் பிள்ளை நோய் நோய் அழுதுகிட்டே இருக்கு, வந்து தூக்கிட்டு போவோம் பிள்ளை அப்படிம்பாங்க சார். வந்து பார்க்க சொல்ல பிள்ளைக்கெல்லாம் அங்கங்க தடுப்பு தடுப்பா இருக்கும் சார். அவங்களுக்காண்டி நான் எல்லாமே மாத்திக்கிட்டேன், அவங்க எனக்காண்டி கொஞ்சம் மாறி இருந்தா கூட போதும் சார். அவர் செத்துறலாம் போல இருக்கு அப்படிங்கிறாரு. ஓகே, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேங்கிறாரு. இப்படிலாம் இருந்தும் எப்போ ஒரு பொண்ணு ஒரு பார்ட்னரை இந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்ணும் தெரியுமா? அந்த பர்சன் மேல சுத்தமா லவ்வே இல்லைனா தான். அப்போ எப்ப பார்த்தாலும் கோவப்படுவாங்க, எரிச்ச வரும், ரொம்ப ரொம்ப மோசமா கேவலமா கம்ப்ளீட் டிஸ்ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு நார்மலான எந்த பொண்ணா இருந்தாலும் சரி குழந்தைய லவ் பண்ணும். ஆனா குழந்தைய சுத்தமா கண்டுக்காம எப்ப பார்த்தாலும் ரீல்ஸை பார்த்துட்டு குழந்தைய ரொம்ப டாக்ஸிக்கா ட்ரீட் பண்ணிருக்காங்க, கிள்ளி தடந்தடமா இருக்குங்கிறாங்க. குழந்தைய லவ் பண்ற எந்த ஒரு தாயுமே இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. இவங்க ஒரு தாயா இருக்க தகுதியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட் டவுட் தான். அஸ் அ ரிலேஷன்ஷிப் கன்சல்டண்டா நான் சொல்றேன், இவங்களை டைவர்ஸ் பண்றது தான் அவங்க பார்ட்னருக்கு நல்லது. அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த குழந்தைக்கும் நல்லது.